ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பேசணும்னு சொன்ன டாபிக் பார்த்திங்கன்னா, நான் யோசித்தேன் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற, இப்போ அன்பால் ஸ்ட்ரகிள் பண்ணுற, லவ்வால் ஸ்ட்ரகிள் பண்ணுற டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா, முதல்லலாம் எப்படின்னா ஒரு மெசேஜ் வராதா கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து, ஒரு ஃபோன் கால்ஸ் வராதா அப்படின்னு எதிர்பார்த்த காலம் போய், இப்போ அவகிட்டேருந்து ஏன் மெசேஜ் வருது, அவகிட்டேருந்து ஏன் ஃபோன் வருது, அவள் வேண்டாம், லைஃப்லே வேண்டாம், இவள்லைனா இன்னொருத்தி அப்படின்ற ட்ரெண்டிங் வந்துருச்சு. அதாவது பரவாயில்ல. இப்போ எப்படின்னா 50 வயசில் மேரேஜு, 60 வயசில் மேரேஜு, 80 வயசில் மேரேஜு, இந்த மாதிரி ரீமேரேஜு அந்த மாதிரி போயிட்டுருக்குது. எல்லாம் ஃபாரின் கல்ச்சருக்கு வந்து மாறிட்டுருக்காங்களாட்டுக்குது. ஏன்னா வாழ்கிறாங்க 50 வயசு, 40 வயசு, 17 வயசு, 20 வயசு வரை வாழ்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வேறு ஒருத்தவங்களோட மேரேஜ் பண்ணுறாங்க. எப்படி இந்த மாதிரி லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ இருக்க ஏற்ற ட்ரெண்டு மாதிரி போயிட்டு இருக்க, ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றி அமைச்சு போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல, இந்தியா எங்கே போக போகுதுன்னு தெரியல. எல்லா மக்களும் உங்கள் கையில் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். ஆதி காலத்துக்கு போயிடலாம் பேசாமல். ஃபாரினர்ஸ் லைஃப்பில் நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஃபாரினர்ஸ் லைஃப் போனால் நம்ம கல்ச்சரே குட்டிச்சோராக போயிடும். அதான் யோசித்தேன், என்ன இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. சரி, 50 60 வயசில் மேரேஜ் பண்ணால் கூட நல்லா வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் வாழ்ந்துட்டு டிவோர்ஸுன்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பை தனித்தனியாக வாழ்கிறாங்க. இதுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? 60 வயசில் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? 50 வயசில் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு 60 வயசு 80 வயசுலலாம் மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அந்த கல்ச்சர் வந்து என்னை பொறுத்தளவு ரொம்ப தப்பாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.